சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து முத்துவும் மீனாவும் சேர்ந்து மனோஜை வந்து அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுற அந்த லேடிக்கிட்ட போயிட்டு எப்படியாவது பேச வைக்கணும். அப்படி பேச வச்சா மட்டும்தான் எல்லாமே அவங்களுக்கு புரியும். ரோகிணிக்கு அவங்க வந்து ரொம்பவே கண்மூடித்தனமாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணிட்டா இந்த கேஸ் இவ்வளோ சீக்கிரமாக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் இது எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. கடைசியில் அவங்க தங்கச்சின்னு ஒரு கேரக்டர் வருது இல்லையா, அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மனோஜ் வந்து சும்மா இருக்க முடியாது. சரி, நம்ம வேணால் போய் அவங்கள பார்த்து பேசுவோம் என்னென்னு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வழியாக இங்கே மனோஜ், முத்து, அதுக்கப்புறம் மீனா 3 பேருமே சேர்ந்துட்டு அந்த மேடமை போயிட்டு பார்க்க போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து அவங்க வந்து, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரோகிணிக்கு அப்படின்னு சொன்னோம். என்னது ரோகிணியா? ஓ, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா நீங்கள், அவங்க ரிலேட்டிவா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், எதுக்காக இப்போ நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் உண்மையை பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். கொஞ்சம் நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க, என்ன விஷயமோ வந்து உட்காந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது யாருக்கு, அவங்க சைடில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? எங்கள் அசோசியேஷனில் நாங்கள் என்ன பண்ணாலுமே அது சரியாக தான் பண்ணுவோம். யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எதுக்கு ரோகிணியை நீங்கள் ப்ளேம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மேடம் நாங்கள் அப்படிலாம் வந்து சொல்லலை மேடம். உண்மையிலேயே அந்த பொண்ணுனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோமா, இல்லை எங்களால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காளா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேடம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, இது என்ன புது கதையா? உங்கள் அம்மா என்னடானா என்னை வந்து ஹோட்டலுக்கு வர சொல்லிவிட்டு காசு கொடுத்துட்டு லஞ்சம் கொடுக்க பார்க்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க? நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா அவங்கள அந்த நிமிஷமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சுருக்க முடியும். ஏதோ தடவை பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன்னா நான் போதும்னு மன்னிச்சு விட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்க வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படியாவது அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, சரி இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜ் வந்து, டேய் முத்து என்னடா அப்படின்னு சொல்லும்போது, டேய் மனோஜ், உனக்கு என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த நீ உண்மையாக இவங்கக்கிட்ட சொன்னால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம், என்ன உண்மை சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவளால் நாங்கள் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுவும் நான் கல்யாண விஷயத்தில் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பையனை ஏமாற்றுவாளா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் எனக்கு அது நடந்திருக்கு. நான் ரோகிணியை எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவள் தான் என் உலகம் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்கிட்ட உண்மையாகவே இல்லை மேடம். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயத்த கூட என்கிட்ட மறைச்சி 2 வருஷமாக என் கூட வந்து குடும்பம் நடத்தியிருக்கா. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே நான் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதை தவிர்த்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கா. அவள் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, மலேசியா வீட்டு பொண்ணு அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி, இங்கே கறிக்கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவரை தான் தன்னோட மலேசியா மாமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு வர வச்சு எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கா. இதெல்லாம் எப்படி மேடம், இதெல்லாம் நியாயமா? இப்படிப்பட்ட ஆளுக்கா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாரு. என்ன இது, நீங்கள் சொல்கிறது புது கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட மீனா, மேடம் இது புது கதை இல்லை, உண்மையிலேயே நடந்த கதை இதுதான். இதை நாங்கள் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். உண்மையிலேயே வந்து ரோகிணி லேசப்பட்டவ கிடையாது. அவளோட கேரக்டர் அவள் கூட இருந்து பார்த்த எங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். இவர் சொல்கிறது கொஞ்சம் தான் மேடம், இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. என் புருஷனை கொல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ரவுடிக்கிட்ட எல்லாம் பணம் வாங்கினது, ரவுடிகளை வச்சு என் தம்பி மேலே திருட்டு பட்டம் போட்டது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அவன் மேலே அடிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கேவலமான காரியத்தை தான் அவள் வந்து பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இன்னொரு கல்யாணமாகி அந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போது அந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் உடனே சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி மேடம், என்னென்னமோ பிளான் பண்ணுறவ எனக்கு ஒரு பிளான் பண்ண மாட்டாளா? பொதுவாகவே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தான் நான். அவள் என்கிட்ட வந்து சொன்னது, இந்த உண்மையாக வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னா நானும் என் பையனும் சேர்ந்து தற்கொலை பண்ணிப்போம், எங்கள் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது,
என்னால் எப்படி மேடம் இந்த உண்மையை வீட்டில் சொல்ல முடியும்? அவளுக்காக இல்லைனாலும் அவனோட அந்த சின்ன பையனுக்காக மட்டும்தான் நான் வீட்டில் மறைச்சேன். ஆனால் அதனால எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இந்த உண்மை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கப்புறமும் அவள் போகிறப்போ என்னையும் தான் வீட்டில் மாட்டி விட்டு போட்டா. அதனால் நானும் தான் வீட்டை விட்டு வெளியே போகிற நிலைமை வந்துச்சு. இந்த மாதிரி அவளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு தப்பு 2 தப்பு கிடையாது மேடம். ஒரு தப்பை மறைக்கிறதுக்கும் பல ஆயிரம் தப்புகளை வந்து அவள் திரும்ப திரும்ப வந்து பண்ணி தான் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்தியோட எப்படி எங்களால் வந்து இருக்க முடியும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட மூத்தோம், ஆமாம் மேடம், நாங்கள் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் உண்மையிலேயே எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்படிப்பட்ட பொண்ணுங்க உங்களை ஏமாற்றி அவங்க விடுற கண்ணீரில் நீங்கள் நம்புறீங்க. அது மட்டும்தான் மேடம் இங்கே வந்து தப்பாக இருக்கு. அவளால் நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் எந்த நிலைமையில் ஏமாந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நேரடியாகவே வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லும்போது, நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மனோ சொல்கிறேன், மேடம், தயவு செஞ்சு என்னால் அவள் கூட வாழ முடியாது. அவள் எனக்கு பண்ண துரோகம் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கிறவ கூட எப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னால் சகஜமாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு பையன் இருக்குது. அந்த பையன் யாருக்கோ பிறந்தவ. அவனை எப்படி நான் என் பையனாக ஏற்றுக்கிட்டு இருக்க முடியும்? எனக்கு ஒன்று, இது 2வது கல்யாணம் கிடையாது. இதுதான் முதல் கல்யாணம். நான் எவ்வளோ ஆசையாக அவளை கல்யாணம் பண்ணி அவள் தான் எல்லாமே அப்படின்னு நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவள் இவ்வளோ ஈஸியாக என்னை ஏமாற்றிட்டு என்கிட்ட கூட அந்த உண்மை எல்லாமே அவள் மறைச்சிட்டா. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அவள் கூட என்னால் கண்டிப்பாக வந்து வாழவே முடியாது. தயவு செய்து நீங்கள் அவளுக்கு என்கிட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மனோஜ் வந்து அந்த மேடமை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் சொல்கிற விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக எங்கள் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் யார் பக்கம் உண்மை இருக்கோ அவங்க பக்கம் தான் நாங்கள் நிற்போம். ஒருவேளை நான் இப்போ வந்து ரோகிணி பக்கம் நிற்கிறது தப்பா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறீங்க. இது என்ன ஏது அப்படிங்கிறத நான் தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடமும் சொல்லிடுறாங்க. இவங்க 3 பேருமே வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த மேடம் கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய உண்மை எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இவங்க மனசு வைக்கிறதா கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்கிறா. ஆமாங்க, நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம்ல, கண்டிப்பாக அவங்க அதை பற்றி யோசிப்பாங்க. அவள் சொல்கிறது உண்மை அப்படின்னா நம்ம சொல்கிறது பொய்யா இருக்காதுங்க. கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா முத்து, எப்படியாவது எனக்கு அவகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடச்சி ஆகணும். அவள் கூடலாம் என்னால் இதுக்கப்புறம் வாழவே முடியாது. எப்படிப்பட்ட கேவலமான ஒரு கேரக்டராக இருந்திருப்பா பாரு அப்படிங்கிற மாதிரி மனோஜும் சொல்கிறாரு. சரி விட்றா, அதான் சொல்லியாச்சுல இவங்கக்கிட்ட, இவங்க என்ன பேசணுமோ அதை வந்து பேசிப்பாங்க. அதான் விசாரிச்சுட்டு நமக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, பண்ணட்டும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இந்த விஷயம் அந்த பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி தெரிஞ்சால் இவங்க மனசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவள் இன்னும் என்னென்ன ட்ராமா போடணுமோ எல்லாத்தையுமே வந்து போடுவாள். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் என்ன ஏதுன்னு கவனிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க.